அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை ஷாஸ்னவ் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 3 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு கேரட்டு, ஒரு சின்ன கோப்பையில் பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கரம் மசாலாவில் 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு 4 அன்னாசிப்பூ, ஜீரகம். இதுக்கு தேவையான மசாலா: 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா. உப்பும் உரப்பும் உங்களோட டேஸ்ட்டு. 2.5 கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன், பாஸ்மதி அரிசி. வாங்க வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கேரட்டையும் அந்தமாரி சின்ன சின்னதாக, ரொம்ப சின்னது இல்லாமல் திட்டமான பீஸில் கட் பண்ணிக்கோங்க. அடுப்பில் சட்டி வச்சதுக்கு பிறகு எண்ணெய் ஊற்றி, எண்ணெயோடு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் கணக்காக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு பிறகு கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா லேசாக புரிஞ்சதுக்கு பிறகு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க, பொன்னிறமாக. கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு கட் பண்ண கேரட்டு, பச்சை பட்டாணியை சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணது பிறகு 2 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் தயிர் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க. பிறகு நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன். ஏன்னா காய்கறி வேகணும், ஒரு 15 நிமிஷம் வேகணும். நான் 2.5 கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன். 2.5 கப்புக்கு 4 கப்பு தண்ணி, அதில் 1 கப்பு சேர்த்துருக்கேன். மீதி 3 கப்பு நல்லா காய்கறி வெந்ததுக்கு பிறகு அரிசி போடுறதுக்கு முன்னாடி தண்ணி, அந்த மீதி 3 கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டு உப்பு, லெமன், உரப்பு கரெக்டாக இருக்கான்னு அந்த நேரத்தில் பாருங்கள். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா அரிசி நல்லா வெந்ததுக்கு பிறகு சரியாக வந்துடும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் அரிசி உட்காந்துரும். உட்காந்ததுக்கு அப்புறம் தம்மில் வைங்க, ஒரு 10 நிமிஷம் கணக்காக.
அவ்வளோதாங்க, வெஜிடபிள் பிரியாணி ரெடி. என்கிட்ட மல்லி இலை இல்லை, மல்லி இலை இருந்துச்சுன்னா தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இன்ஷால்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபி கூட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.